ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல இந்த காலவெளியிலும் இந்த வீடியோ மூலமாய் உங்களோடு கூட தொடர்பு கொள்ள தேவன் கொடுத்த வாய்ப்புக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் தயவும் இந்த நாளில உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவதாக. ஒருவேளை பிறந்த நாள் திருமண நாளை அனுசரிப்பீர்கள் என்று சொன்னால் இந்த நாள் இந்த வருடம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க ஆண்டவர் உதவி செய்து வழி நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 119வது சங்கீதம் 80வது வசனத்தில் பக்தன் இப்படி சொல்லுகிறார்: நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்களில் உத்தமமாயிருக்க கடவுது. ஹல்லேலூயா. இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில நம்ம ஆசீர்வாதமா இருப்பதற்கு, இல்லைன்னு சொன்னா நம்ம தேவனை தேடுவதற்கு, தேவன் நமக்கு தருகிற நன்மைகளை நாம் சுகந்தரித்துக் கொள்ள ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பக்தன் இப்படி சொல்லுகிறார்: ஆண்டவரே, நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, நான் ஆசீர்வாதங்களை இழந்து போகாதபடிக்கு உம்முடைய பிரமாணங்களை ஆண்டவரே என் வாழ்க்கையில உத்தமமா இருக்க கடவுது என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானிக்கிறவர்களாக ஆண்டவருடைய சமூகத்துல தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை, நன்மைகளை சுகந்தரித்துக் கொள்ளுகிறவர்களாக, அவருக்கு பிரியமானவர்களாய் வாழும்போது நாம் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். ஆமென். தாவீது அப்படி தேவனை தேடுகிறவராய் இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய வேதத்துல பிரியமா இருக்கிற மனிதனாய் இருந்தார். தேவன் அவனை உயர்த்தி ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோபுவை குறித்து நாம் பார்க்கும்போது அவன் உத்தமனும் தேவனுக்கு பயப்படுகிற மனிதனாய் இருந்ததுனாலதான் அவனுக்கு எதிராக வந்த பிரச்சனைகளில அவன் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடிந்தது. யோபுவை குறித்து நாம் பார்க்கும்போது யோபு உத்தமனும் தேவனுக்கு பயப்படுகிறவருமாய் இருந்தபடியினால்தான் யோபுவுக்கு எதிராக வந்த பிரச்சனைகளில, யோபுவுக்கு எதிராக வந்த ஆசீர்வாத குறைவுகளில தேவனை சார்ந்திருந்து தேவனுடைய வசனங்களை கை கொண்டு ஆசீர்வாதங்களை இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளில நீங்களும் நானும் இந்த பக்தனை போல, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உடைய வசனத்தை கை கொள்ளுகிற பிள்ளைகளா என்னை மாற்றுங்க என்று சொல்லி இந்த நாளில நாம் அர்ப்பணிப்போம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம் ஆசீர்வாதமாய் இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு விஷயாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உடைய வேதத்தை கை கொள்ளுகிற பிள்ளைகளா எங்களை மாற்றுங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில நாங்கள் பக்தன் ஜெபித்தது போல நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, நாங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள, உமக்கு பிரியமானவர்களாய் வாழ, ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஆசீர்வாதமாய் இருக்க உடைய வேதத்தை கை கொள்ளுகிறவர்களா எங்களை மாற்றுங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் உடைய வேதத்தை கை கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு இருக்கிறது அல்லவா? அத்தனை ஆசீர்வாதங்களை சுகந்தரித்துக் கொள்ளுகிறவர்களாய் இந்த வீடியோவை பார்க்கிற ஆண்டவரை ஒவ்வொருவரை நீங்க மாற்றுங்க நாங்க ஜெபிக்கிறோம். உடைய வேதத்தை கை கொள்ளுகிற பிள்ளைகளாய், அதை தேடுகிறவர்களாய், அதை தியானிக்கிறவர்களாய் நாங்கள் இருக்கும்போது ஆண்டவருடைய நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கிறது நாங்க பார்க்கிறோம். நாங்கள் வெட்கப்பட்டு போகாமல் இருப்போம் என்று நாங்கள் இந்த நாளில் தியானித்தது போல ஒவ்வொரு வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும். வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான நன்மைகளை, உயர்வுகளை கொடுத்து கனப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.